திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கரண்டும் கரந்திலன் கண்ணுக்கும் தோன்றான் பரந்த சடையன் பசும் பொன்னிறத்தன் அருந்தவருக்கு அல்லால் அணுகளுமாகான் விரைந்து தோழப்படும் வெண்மதி யானே. திருச்சிற்றம்பலம். கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான் என்ற பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கும் தோன்றான். இறைவன் எல்லா பொருள்களுக்குள்ளும் மறைந்து இருக்கிறான் அல்லவா? அதாவது கரந்து இருக்கிறான் என்று பொருள். ஆனால் அவன் முற்றிலும் மறைந்து விடவில்லை, எங்கும் நிறைந்திருக்கிறான். எனினும் நம்முடைய ஊனக்கண்களுக்கு அவன் புலப்படுவதே இல்லை. பரந்த சடையன் பசும் பொன் நிறத்தன், விரிந்த ஜடாமுடியை கொண்டவன், உருக்கின பசும் பொன் போன்ற திருமேனி நிறத்தை கொண்டவன் அவன். அருந்தவர்க்கல்லால் அணுகலுமாகான். அரிய தவத்தை செய்யும் ஞானிகளுக்கே அன்றி மற்றவர்களால் அவனை நெருங்கவோ உணரவோ முடியவே முடியாது. விரைந்து தொழப்படும் வெண்மதியானே, பிறை நிலவை தலையில் சூடிய அந்த இறைவனே நாம் காலதாமதம் செய்யாமல் விரைந்து வணங்க வேண்டும். சுருக்கமாக இது என்ன கூறுகிறது? இறைவன் பாலில் கலந்த நெய் போல மறைந்திருக்கிறான். அவனை சாதாரண கண்களால் காண முடியாது. ஆனால் மெய்யறிவு என்னும் தவத்தால் மட்டுமே அந்த பொன்வண்ணனை தரிசிக்க முடியும். இதற்கு ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் கதை. திருக்கோவிலூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் மன்னரான மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் கோலத்தையே சிவமாக போற்றுபவர். இதை பயன்படுத்தி கொண்ட முத்தநாதன் என்ற பகைவன் அடியார் கோலத்தில், அதாவது தவ வேடத்தில் நயவஞ்சகமாக அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான். தனிமையில் மன்னரை சந்திக்க வந்தபோது மறைத்து வைத்திருந்த கத்தியால் மன்னரை குத்தினான். அப்போது அங்கு வந்த மெய்ப்பொருள் நாயனாரின் காவலாளி தத்தன் முத்தநாதனை கொல்ல முயன்றான். ஆனால் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மன்னர் என்ன செய்தார் தெரியுமா? தத்தா, இவன் நம்மாள், அதாவது சிவனடியார் வேடத்தில் இருப்பதால் இவன் சிவனே என்று தடுத்து விட்டார். ஏன் அப்படி சொன்னார்? மெய்ப்பொருள் நாயனாருக்கு அந்த வஞ்சகனின் உருவம் தெரியவில்லை. அவன் அணிந்திருந்த விபூதியும் ருத்ராட்சமும் தவக்கோலமுமே தெரிந்தன. இறைவனை பசும் பொன் நிறத்தனாக உள்ளத்தில் கண்ட அவருக்கு அடியார் கோலமே இறைவனாக தெரிந்தது. இறுதியில் இறைவன் அவருக்கு காட்சி தந்து முக்தி அளித்தார். சாதாரண கண்களுக்கு ஒரு கொலைக்காரனாக தெரிந்த முத்தநாதனிடம் கூட இறைவனின் தவக்கோலத்தை கண்ட மெய்ப்பொருள் நாயனாரின் உயரிய பக்தியே அவரை இறைவனிடம் அணுக வைத்தது. கரந்தும் கரந்திலன் கண்ணுக்கு தோன்றான் பரந்த சடையன் பசும் பொன் நிறத்தன் அருந்தவர்க்கல்லால் அணுகலுமாகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.